Hi everyone, welcome to Galactronics. பேட்டரி வோல்டேஜ் சோர்ஸும் ஒன்று நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலி ரெண்டுமே சேம் கிடையாது. பேட்டரி ஒரு வோல்டேஜ் சோர்ஸோட ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். பட் வோல்டேஜ் சோர்ஸ்னா பேட்டரி மட்டும் இல்லை, யூஎஸ்பி சார்ஜர், டிசி பவர் சப்ளை, சோலார் செல், ஜென்ரேட்டர், ஈவன் ஏசியோட மெயின்ஸ் எல்லாமே வோல்டேஜ் சோர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் வோல்டேஜ் சோர்ஸ் தான் என்ன, வோல்டேஜ் சோர்ஸும் சேமா, டிசி அண்ட் ஏசி சோர்ஸஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ், அண்ட் ரியல் பேட்டரியில வோல்டேஜ் ஏன் டிராப் ஆகுது அப்படின்னு இந்த வீடியோல வோல்டேஜ் சோர்ஸ் கான்செப்டை ஜீரோல இருந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வோல்டேஜ் சோர்ஸ்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா ரெண்டு டெர்மினல்ஸ்க்கு நடுவில் இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு டிவைஸை தான் நம்ம வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டரி, செல், டிசி பவர் சப்ளை, யூஎஸ்பி பவர், சோலார் செல், ஏசி சப்ளை அப்படின்னு இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வோல்டேஜ் சோர்சஸ் தான். எக்ஸாம்பிளுக்கு இங்க இருக்க பேட்டரியை பாருங்க. இதுல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு டெர்மினல்ஸ்க்கும் நடுவில் வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். சர்க்கியூட்டை கம்ப்ளீட்டா கனெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிற கண்டிஷன் கிரியேட் ஆகும். பேட்டரி கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். இந்த சோலார் செல் லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். இந்த பவர் சப்ளை எலக்ட்ரிக்கல் இன்புட்டை ரெக்வயர்ட் அவுட்புட் வோல்டேஜா ப்ரொவைட் பண்ணும். ஸோ வோல்டேஜ் சோர்ஸோட மெயின் ஜாப் என்னன்னா சர்க்கியூட்ல கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியலை ப்ரொவைட் பண்றது தான். வோல்டேஜ் அண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இது ரெண்டுமே சேம் கிடையாது. வோல்டேஜ் அப்படின்றது ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பின்னு ரெண்டு பாயிண்ட் இருக்கு. அந்த ரெண்டு பாயிண்ட்ல 5 வோல்ட் இருக்கு அப்படின்னா அதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 5 வோல்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுதான் நம்ம வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம். இதே ரைட் சைட்ல பாருங்க, 5 வோல்ட் பவர் சப்ளை தான் நம்ம வோல்டேஜ் சோர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது வோல்டேஜ் ப்ரொவைட் பண்ற டிவைஸை தான் நம்ம வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். காமனா இந்த வோல்டேஜ் ப்ரொவைட் பண்ற எல்லாத்தையுமே நம்ம வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் இது நம்ம பேட்டரி கூட பார்க்கல அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. நம்ம ஒரு எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட் படிக்கிறப்போ எல்லாமே நம்ம வேற பவர் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாமே நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு ஒரு காமனான ஒரு கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸை ப்ராப்பரா கத்துக்க முடியும். இப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸ்ன்ற டிவைஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஏ அண்ட் பி டெர்மினல்ஸ்க்கே 5 வோல்ட்டை ப்ரொடியூஸ் பண்றதே இந்த டிவைஸ் தான். ஸோ சிம்பிளா 5 வோல்ட் அப்படின்றது இந்த வோல்டேஜ் வேல்யூ, 5 வோல்ட் பவர் சப்ளை அப்படின்றது வோல்டேஜை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். இதுவும் பேட்டரி சேம் இல்லை. இந்த வோல்டேஜ் சோர்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம பேட்டரி அப்படின்னு சொல்றோம். எதனால இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு காம்போனன்ட்டுக்கு வேற பவர் யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் பேட்டரி யூஸ் பண்ண போறது கிடையாது. சில இதில் ஏசி யூஸ் பண்ணுவோம், சில இதில் டிசி யூஸ் பண்ணுவோம், சில இடத்துல நம்ம சோலார் பேனல்ல இருந்து வோல்டேஜ் எடுப்போம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காமனான அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ. நம்ம டெய்லி யூஸ் பண்ற காமன் வோல்டேஜ் சோர்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டரி தான். இந்த பேட்டரியில கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். AA பேட்டரி, AAA பேட்டரி, 9 வோல்ட் பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. இந்த பேட்டரி அப்படின்றது ஒரு பெரிய கான்செப்ட். அதுக்கு நான் ஒரு செப்பரேட்டா வீடியோ போடுறேன். செகண்ட் டிசி பவர் சப்ளை. இது யூஸ்வலி நம்ம லேப்ஸ்லாம் சர்க்யூட்டை டெஸ்ட் பண்ணதை இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஒர்க் பெஞ்ச் வச்சு அதில் இதை வச்சிருப்பாங்க. ஸோ ரெக்வயர் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை நம்ம என்னன்னு செட் பண்ணி அந்த ப்ரோப்ஸ் மூலியமா நம்ம அவ்வளோ வோல்டேஜை எடுத்துக்கலாம். மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் போர்ட்டபிள் எலக்ட்ரானிக்ஸ்க்கு நம்ம காமனாக இதை சார்ஜ் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஃபோர்த்து சோலார் செல், சன்லைட்டை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும் இது. அண்ட் ஃபிஃப்த் ஏசி சப்ளை. இதுதான் நம்ம மெயின் எலக்ட்ரிக்கல் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். இது ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜை ப்ரொவைட் பண்ணும். இதை வச்சு தான் நம்ம காமன் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ஹோம் அப்ளையன்ஸுமே யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் கேப்பபிலிட்டி கொடுக்கும். ஸோ நமக்கு தேவையான அப்ளிகேஷன்ல எந்த வோல்டேஜ் சோர்ஸ் வேணும் அப்படின்னு நாம செலக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற வோல்டேஜ் சோர்ஸை நாம தான் செலக்ட் பண்ணணும். எல்லாத்துக்குமே நம்ம பேட்டரி யூஸ் பண்ண முடியாது. அது மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம ஏசி சப்ளையும் யூஸ் பண்ண முடியாது. நமக்கு தேவையான அப்ளிகேஷனுக்கு எந்த வோல்டேஜ் சோர்ஸ் கரெக்டா இருக்கும்னு செலக்ட் பண்ணி நாம அதை தான் யூஸ் பண்ணணும். இப்போ பிகினர்ஸ்க்கு ஃப்ரீக்வெண்டா ஒரு டவுட்டை பத்தி பார்க்கலாம். 5 வோல்ட் 2 ஆம்ப் பவர் சப்ளை யூஸ் பண்ணா அதுல கண்டிப்பா எப்பவுமே 2 ஆம்ப் கரண்ட் தான் வரும் அப்படின்னு அர்த்தமா? கண்டிப்பா இல்லை. இங்க வோல்டேஜ் அண்ட் கரண்ட் டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வோல்டேஜ் சோர்ஸ் 5 வோல்ட் ப்ரொவைட் பண்ணும். பட் கரண்ட் எவ்வளவு ஃப்ளோ ஆகும் அப்படின்னு டிசைட் பண்றது அந்த கனெக்டட் லோடு தான். ஒரு 5 வோல்ட் 2 ஆம்ப் பவர் சப்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஒரு ஸ்மால் எல்இடி சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 100 மில்லி ஆம்ப் தான் ட்ரா ஆகும். அதே மாதிரி ஒரு மீடியம் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ல அதே கொடுத்தோம் அப்படின்னா 500 மில்லி ஆம்ப்ஸ் தான் ட்ரா ஆகும். பட் ஒரு ஹை கரண்ட் லோட், அதாவது ஒரு டிசி மோட்டாருக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா 2 ஆம்ப் வரைக்கும் ட்ரா ஆகும் அப்படின்னா எடுத்துக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு
ஸோ என்னதான் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ்ல 2 ஆம்ப் வரும் அப்படின்னு இருந்தாலும் அதோட லோடு நமக்கு தேவையான அப்ளிகேஷனோட ஃபைனல் அவுட்புட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல எல்இடிலாம் இருக்குன்னு வைங்களேன், எல்இடி மோட்டார் இதெல்லாம் நம்ம லோடு அப்படின்னு ஒரு டேர்ம்ல மென்ஷன் பண்ணுவோம். இந்த லோடு எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்ற ஒரு கேப்பபிலிட்டியை பொறுத்து தான் நமக்கு இந்த 2 ஆம்ப் வருமா வராதா அப்படின்றது. அது 2 ஆம்ப் வரைக்கும் வரும் அப்படின்னு தான் அர்த்தமே தவிர கண்டிப்பா எப்போவே 2 ஆம்ப் தான் வரும் அப்படின்னு அர்த்தமே கிடையாது. ஸோ கரண்ட் எப்பயுமே நமக்கு லோடுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகிட்டே இருக்கும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வோல்டேஜ் சோர்ஸை ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்டகரியில டிவைட் பண்ணலாம், டிசி அண்ட் ஏசி. டிசினா டைரக்ட் கரண்ட். டிசி சோர்ஸ்ல பொலாரிட்டி ஃபிக்ஸ்டா இருக்கும். பேட்டரி, யூஎஸ்பி சப்ளை, டிசி அடாப்டர்னு எல்லாமே இதோட காமன் எக்ஸாம்பிள் தான். டிசி சர்க்யூட்ல கரண்ட் டைரக்ஷன் யூஸ்வலி கான்ஸ்டன்டா இருக்கும். இந்த டிசி அண்ட் ஏசி பத்தின வீடியோஸ்லாம் முன்னாடியே போட்டிருப்பேன், மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் ஏசி, ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஏசியில பொலாரிட்டி மாறிட்டே இருக்கும். ஸோ கரண்ட் டைரக்ஷனும் பீரியடிக்லி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏசி ஜென்ரேட்டர், மெயின் சப்ளை, டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்னு எல்லாமே இதோட காமன் எக்ஸாம்பிள். வேவ்ஃபார்மை கம்பேர் பண்ணா டிசி வோல்டேஜ் யூஸ்வலா கான்ஸ்டன்டா நேரா இருக்கும். நம்ம ஒரு 5 வோல்ட் செட் பண்ணா எப்பவுமே 5 வோல்ட்ல தான் இருக்கும். பட் இந்த ஏசி வோல்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் அண்ட் மைனஸ்ல ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு சைன் வேவ் மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 5 வோல்ட் அப்படின்னு செட் பண்ண முடியாது. அப்படி செட் பண்ணோம் அப்படின்னா -5 வோல்ட்லேருந்து 5 வோல்ட்ல வரைக்கும் அதோட பொலாரிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். இப்போ மல்டிபிள் வோல்டேஜ் சோர்சஸ் எஸ்பெஷலி பேட்டரிஸை கனெக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பேட்டரிஸை சீரியஸா கனெக்ட் பண்ணா அதோட வோல்டேஜை நம்ம ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இங்க 2 1.5 செல் பேட்டரி இருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம சீரியஸா கனெக்ட் பண்ணணும். விச் மீன்ஸ் ஒரு பேட்டரியில பிளஸ் மைனஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டரியோட மைனஸ் எடுத்துட்டு வந்து செகண்ட் பேட்டரியோட பிளஸ்ல கனெக்ட் பண்ணணும். தென் இப்போ நமக்கு இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ் யூஸ் பண்ணி லோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுல வர வோல்டேஜ் மெஷர் பண்ணி பார்த்தா நமக்கு 3 வோல்ட் அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது நமக்கு காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ பேட்டரிஸின் பேரல பாத்தீங்க அப்படின்னா 2 செல்லை நான் பேரலா கனெக்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் செல்லோட பிளஸையும் செகண்ட் செல்லோட பிளஸையும் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். தென் ஃபர்ஸ்ட் செல்லோட மைனஸையும் செகண்ட் செல்லோட மைனஸையும் கனெக்ட் பண்ணி அது ரெண்டுத்தோட பிளஸ் மைனஸ் எடுத்துட்டு வந்து லோடு கொடுத்தேன்னு வைங்களேன், அதோட வோல்டேஜ் 1.5 வோல்டே தான் இருக்கும். பட் எதுக்காக தென் இதை நம்ம பண்ணணும்? சேமா இருந்துச்சுன்னா எதுக்காக நம்ம இதை பண்ணணும் அப்படின்னா இதோட கரண்ட் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதனால நமக்கு ஒரு டிவைஸ் ரொம்ப அதிக நேரம் உழைக்கும். அது மட்டும் இல்லாம ஹையர் கரண்ட்டை நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியும் இந்த பேட்டரிஸின் பேரலல்ல. இந்த பேட்டரிஸின் சீரியஸ் எப்போ யூஸ் பண்ணணும்னா நமக்கு அதிகமான வோல்டேஜ் தேவைப்படுறப்போ இந்த பேட்டரிஸின் சீரியஸும் எப்போ நமக்கு அதிகமான கரண்ட் நம்ம கொடுக்க வேண்டிய வேலை இருக்கும், அதிக டைம்லயே நம்ம வந்து ஒரு சர்க்யூட்டை ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த பேட்டரிஸின் பேரல நீங்க யூஸ் பண்ணலாம். லாஸ்டா வோல்டேஜ் சோர்ஸ் பத்தி ஒரு இம்பார்ட்டன்டான ரியலிஸ்டிக் கான்செப்டை பார்க்கலாம். தியரியில நம்ம ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸை பத்தி தான் பேசுவோம். நம்ம 5 வோல்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது 5 வோல்ட் வரும் அப்படின்னு தான் நம்ம எப்பவுமே நார்மலா புரிஞ்சு வச்சிருக்கோம். இதுதான் நம்ம ஐடியல் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் ஐடியல் சோர்ஸ்க்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் லோடு வச்சாக்கணும். லோடுனா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு எல்இடி மோட்டார்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட்டை நம்ம பார்க்கறது தான் நம்ம லோடு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியை ரிசர்வ் பண்ணிக்கிட்டாலே அதை நம்ம லோடுன்னு தான் சொல்லுவோம். நம்ம இந்த லோடை சேஞ்ச் பண்ணா கூட இந்த வோல்டேஜ் கான்ஸ்டன்டா இருக்கும் இந்த ஐடியல் சோர்ஸ்ல. பட் நம்மளோட ரியல் வேர்ல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐடியல்னு ஒரு விஷயமே கிடையாது. பேட்டரி அண்ட் அதர் பிராக்டிகல் வோல்டேஜ் சோர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதனால லோட் கனெக்ட் பண்ணும்போது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால ஒரு வோல்டேஜ் டிராப் அக்கர் ஆகலாம். எக்ஸாம்பிளுக்கு எந்த ஒரு லோடுமே இல்லாதப்போ நம்ம ஒரு பேட்டரி நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வோல்டேஜ் 12.6 வோல்ட் அப்படின்னு காட்டணும். பட் இதுவே நம்ம அதை எடுத்துட்டு போய் ஒரு எல்இடியில கனெக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்படி அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால அந்த 12.6 வோல்ட் அப்படின்றது வந்து நமக்கு 12 வோல்ட் தான் லோட்ல வந்துட்டு ரிசீவ் ஆகும். இது எதனால லோட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல வோல்டேஜ் டிராப் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால ஹீட்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு 12.6 வோல்ட் ஒரு பேட்டரி இருக்கு, நம்ம ஒரு எல்இடி வச்சிருக்கோம். இப்போ அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றப்போ நம்ம அந்த எல்இடியில 12 வோல்ட் தான் காமிக்குது. நம்ம நடுவில் ரெசிஸ்டர்னு சொல்லிட்டு எதுவுமே வைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. ரியல் வேர்ல்டு கண்டிஷன்ல பாக்குறப்போ ஆட்டோமேட்டிக்காவே அந்த பேட்டரியில இருந்து லோடுக்கு போறப்போ ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஒரு ரெசிஸ்டர் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இதோட சிம்பிள் கான்செப்ட். நம்ம மல்டிமீட்டர் வச்சு ஸ்டார்டிங்ல பேட்டரியில செக் பண்ற வோல்டேஜும் தென் லோடுக்கு போற வோல்டேஜும் சேமா இருக்காது, ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கும். இது எதனால அப்படின்னா ரியல் வேர்ல்ட் கண்டிஷன்ல இந்த பேட்டரியில இருந்து லோடுக்கு போறப்போ நடுவில் ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்றது மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரொம்பவும் தேவைப்படும். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ.
ஸோ இந்த வீடியோவில் நம்ம வோல்டேஜ் சோர்ஸ், பேட்டரி எல்லாமே வேற வேற டிஃப்ரெண்டான கான்செப்ட் அப்படின்றத பத்தி தெளிவா புரிஞ்சிருப்போம். அது மட்டும் இல்லாம இந்த வோல்டேஜ் சோர்ஸ்ல காமனா இருக்கிற சீரியஸ் பேரல் அப்படின்ற ஒரு டாபிக் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் நம்மளோட எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் சீரிஸ்க்கு ரொம்பவும் முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் சீரிஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே வரும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் கண்டென்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.